மீண்டும் தமிழகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாகும் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வருகிற நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். சில மாவட்டங்கள் மட்டும்தான். ஏன்னா கடந்த ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நமக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மழை தீவிரம் இல்லை. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கும். அது எந்தெந்த பகுதிகளில் மழை பதிவாகும் என்று சொல்லி இப்போ நம்ம பார்த்து இந்த வானிலை அறிக்கை முடிக்க போகிறோம். நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் மீண்டும் ஒரு சில மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய பரவலாக மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் தீவிரம் அடையும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த மாதிரி நிறைய மாவட்டங்களில் மழை பதிவாயிருந்தது. இப்போ இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவை எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலான கடலோர பகுதிகளில் கணிசமாக மிதமான மழை மற்றும் லேசான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் பரவலாக அந்த மேகக்கூட்டங்கள் கூடி ஓரளவு கனமழை பொறுத்தவரை நிச்சயமாக கிடைக்கும். அதனால கவலையப்படாதீங்க, மழை வருமா வராது அப்படின்னு சொல்லி. முதலாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் 90% வரைக்கும் இருக்கு. ஓரளவு மிதமான மழை மற்றும் கனமழையாக கண்டிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில் பதிவாகும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். சில இடங்களில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படலைன்னா கூட ஓரளவு மிதமானதிலிருந்து கனமழை, அதாவது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் பரவலாக ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாவது கண்டிப்பாக பதிவாகும் கடலோர பகுதிகளுக்கு. ஆகவே மாவட்டத்தில் குறிப்பாக பகுதியான மழை பொழிவாக மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மாவட்டம் முழுவதும் இங்கே மழை தீவிரமாக வாய்ப்பு குறைவு. ஏன்னா நமக்கு இனி வருகிற நாட்கள் வெயிலுடைய தாக்கம் தான் அதிகமாயிட்டே போகும். மழை தீவிரம் பெரிதாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கு நாளைக்கு மட்டும் குறிப்பாக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள், மயிலாடுதுறையிலும் பரவலாக லேசானதிலிருந்து மிதமான மழை பொழிவு. டெல்டா மாவட்டத்தில் நிறைய இடத்துல ஓரளவு சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவாக நம்ம எதிர்பார்க்க முடியும். குறிப்பாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதி, புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, இங்கெல்லாம் ஓரிரு இடங்களில் கனமழை கூட எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள் திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் இது போன்ற பகுதிகள், கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, இங்கெல்லாம் நமக்கு பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் லேசான மழையுமாக மட்டுமே காணப்படும். கடலோர கடலொட்டிய பகுதிகளுக்கு மட்டுமே கனமழையானது எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளுக்கு கனமழையும், மற்ற இடங்கள் இப்போ காஞ்சிபுரம் பகுதியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடலொட்டிய பகுதிகளுக்கு மட்டும் பரவலாக கனமழையானது சற்று வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நமக்கு அநேக நேரங்களில் வானமேகம் மட்டுமும், பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி கூட பரவலாக மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஆகவே தொடர்ந்து பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் நீங்கள் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை தீவிரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள் பகுதியாகவே சில இடங்களில் கனமழை பதிவாகும். இப்போ உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டம், இப்போ விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் போகிற வழிகளில் அவ்வப்போது மழை வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூரில் சில சமயங்களில் மிதமான மழை பெய்யலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளிலும் சில நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம், லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு. ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வட தமிழக உள் மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. 41 டிகிரி செல்சியஸ் அல்லது 42 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வேலூர் மாவட்டங்கள்லாம் கடுமையான வெப்பம் பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர்,
கோயம்புத்தூர் இது போன்ற மாவட்டங்களில் கடுமையான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் வெப்பம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக தான், மாவட்டம் முழுவதும் இல்லை, பகுதியாக சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். மற்றபடி வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் உள் மாவட்டத்தில். அதனால் வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியினுடைய கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாகவும் நிச்சயம் பதிவாகும். அதனால் இப்போ வருகிற நாட்கள் எந்த பகுதிகளுக்குமே தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் நமக்கு வந்து மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அதனால் எல்லா இடத்துலையும் பகுதியாக ஒதுக்கி தான் நமக்கு மழை இருக்க போகுது. ஆனால் அது வந்து ஒரு 15 நிமிட மழை பொழிவாகவோ அல்லது ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக இருக்கும். அதனால் ஓரளவு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றபடி பெரும்பாலும் வெயிலுடைய தாக்கமே பகல் நேரங்களில் அதிகரித்திருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர் மழை வாய்ப்புகள் விட்டு அவ்வப்போது லேசான மற்றும் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். அடுத்த சுற்று மழை பொழிவு எந்த தேதியில் தமிழகத்தில் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். நம்ம சேனல் நிறைய ப்ராடக்ட்ஸோட சேல் எல்லாமே போயிட்டுருக்கு, மறக்காமல் வாங்கிக்கோங்க. 50%லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்கும் நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாகவே நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். போய் அதில் பாருங்கள், ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேலில் போயிட்டுருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ந்து பெரும்பாலான பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு. அடுத்த சுற்று மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்த மழை வாய்ப்புகள் இப்போ ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஏப்ரல் இறுதியில் மழை எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கே தவிர நமக்கு வந்து ஒரு வலுவான மிக கனமழையோ அதி கனமழையோ வெள்ளப்பெருக்கோ தற்போதைக்கு வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை. நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ரெட் அலர்ட் பொறுத்தவரை ஜூன் மாதத்திலேருந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் சற்று பொறுமையாக இருங்க. மே மாதத்திலும் கோடை மழை தான், பகுதியாக மழை ஒதுக்கி தான் பதிவாகும். ஆகவே தற்போது நிலவரப்படி தமிழகத்திற்கு மிதமான மற்றும் கனமழை மட்டுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகரிக்கும் வெப்பநிலை தமிழகத்தில் குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்களில் கடும் வெப்பம் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து காணப்படும். இதெல்லாம் ரொம்ப குறைவு. இனிமே தான் வெயிலுடைய தாக்கமே ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. 42 தாண்டி நமக்கு வெப்பநிலை தமிழகத்தில் கண்டிப்பாக பதிவாகும். அதனால் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற இடங்கள், கோவை மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்தவரை கடுமையாக அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்கு உயர்வதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. மறக்காம நண்பர்களே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.